லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 11 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு த பவுண்டரிஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ். போன செஷன்ல பேராகிராஃப் 5 and 6 முழுவதுமாக பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 7 போன செஷன்ல சிறிதளவு தான் பார்த்தோம். அதை நம்ம மேற்கொண்டும் முதலில் இருந்தே நம்ம பேராகிராஃப் 7 இருந்து தொடங்கலாம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 5 and 6 போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த சாப்டர் முழுவதுமே த பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் நம்மளுடைய அறியாமையினுடைய எல்லைகளாக கருதப்படுகின்றன. நம்மளுடைய ஜீவனில் உள்ள பகுதிகளில் எவையெல்லாம் அறியாமையினுடைய எல்லைகளாக இருக்கின்றன என்பதை பற்றி தான் விளக்குகின்றார். முக்கியமான ஒரு அறியாமை என்னவென்றால், நம்முடைய மேற்புற உணர்வு நிலையில் இருந்து கொண்டு அதிலேயே தங்கி இருக்கின்றோம். We live in our surface consciousness. அது ஒரு மிகப்பெரிய அந்த அறியாமையினுடைய எல்லை என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலை, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். ஆனால் என்ன நம்மளுடைய உண்மையான ரியல் மைண்ட் அப்படின்னா ரியல் கான்சியஸ்னஸ் எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த உள்ஜீவனுடைய கான்சியஸ்னஸ் தான். ரியல் செல்ஃப் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உள்ஜீவன், சப்லிமினல் செல்ஃப், அதுதான் ரியல் செல்ஃப். மேற்புறத்தில் இருப்பது சர்ஃபேஸ் செல்ஃப் தான். இந்த சப்லிமினல் செல்ஃப் தான் நமக்கு மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றது. நம்முடைய புரிதல்கள், நாம் தேக்கி வைத்துள்ள ஞாபகங்கள், நம்முடைய சங்கல்பத்தின் செயல்பாடுகள், நம்முடைய அறிவினுடைய செயல்பாடுகள், இதெல்லாம் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட, நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்கங்கள் என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் அவ்வாறு இல்லை. நம்முடைய மேற்புற செயல்பாடுகளையும் எது தீர்மானிக்கின்றது என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ஜீவன் தான் தேர்ந்தெடுத்து தீர்மானிக்கின்றது. நம்முடைய ஈகோ, மேற்புறத்தில் இருக்கக்கூடிய நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு, அதை ஒட்டிய செயல்பாடுகள், இதெல்லாம் பார்த்தோம்னா அது வெறும் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஒரு சிறிதளவு மற்றும் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவாக்கம் தான் நம்முடைய ஈகோ என்பதும். இந்த சப்லிமினல் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது அதனுடைய எல்லைகள் என்ன? உள்ஜீவன் என்று சொல்கின்றோம். உள்ஜீவனினுடைய எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது, எங்கு அது முடிகின்றது, அதனுடைய எல்லைகள் என்ன? நாம் பொதுவாக என்ன கூறுகின்றோம்? எவையெல்லாம் நம்முடைய விழித்திருக்கும் உணர்வு நிலை, வேக்கிங் கான்சியஸ்னஸ், அதற்கு கீழான நிலையில் உள்ளதோ அல்லது அதனால் அறியப்படாத நிலையில் உள்ளதோ அதை நாம் சப்கான்ஷியஸ் என்று கூறுகின்றோம். அடி உணர்வு தளம் என்று கூறுகின்றோம். நாம் அவ்வாறு தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே ரீதியில் தான் இந்த உள்ஜீவனினுடைய உணர்வு நிலையையும் நாம் கருத துவங்குகின்றோம். ஆனால் அந்த உள்ஜீவன், சப்லிமினல் பீயிங்,
அது வேறு, சப்கான்ஷியஸ் என்பது வேறு. சப்கான்ஷியஸ் என்பது எதை ஒட்டி அமைந்துள்ள அமைப்பு என்றால், நம்மளுடைய மிகவும் ஆழத்தில் உள்ள அந்த உணர்வற்ற நிலை, இன்கான்ஷியஸ்னஸ், அதை ஒட்டி அமைந்துள்ள அமைப்பு தான் அந்த சப்கான்ஷியஸ் என்பது. வேறஸ் இந்த சப்லிமினல் என்பது நம்மளுடைய வேக்கிங் கான்ஷியஸ்னஸ், விழித்திருக்கும் நிலைக்கு பின்னால் உள்ள உணர்வு நிலை. பின்னால் உள்ள உணர்வு நிலைக்கும் நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய அடித்தளத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. பின்னால் உள்ள உணர்வு நிலையா இருக்கிறதுனால நம்மளுடைய விழித்திருக்கும் உணர்வு நிலையினுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் எது இயக்குகின்றது என்றால், பின்னிருந்து இயக்குகின்றது என்றால் நம்முடைய அந்த உள்ஜீவன், சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ். ஆனால் நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சப்கான்ஷியஸ் என்பதையும் சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ் என்பதையும் நாம் ஒரு சேர நினைக்கின்றோம். அது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ் குறித்து நாம் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய உணர்வு நிலை மிகவும் அகண்டு விரிந்தது, ஒளி பொருந்தியது. அது எப்பொழுதுமே உணர்வு நிலையுடன் செயல்படுவது. மேற்புறத்தில் இருக்கக்கூடிய விழித்திருக்கும் உணர்வு நிலையை விட பன்மடங்கு உணர்வு நிலையுடன் செயல்படக்கூடியதுதான் அந்த உள்ஜீவன், சப்லிமினல் கான்ஷியஸ்னஸ் என்பது. அது ஒவ்வொரு கணமும் நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை அது ஒன்று விடாமல் அது உள்வாங்கிக் கொள்கின்றது. ஆகையினால் இந்த சப்கான்ஷியன்ட் என்பது நம்முடைய ஜீவனினுடைய ஒரு அடிமட்ட நிலை. அதே போல இதற்கெல்லாம் மேலுள்ள உணர்வு நிலை, உணர்வு தளமும் உண்டு. அதுதான் சூப்பர் கான்ஷியன்ட். நம்முடைய ஜீவனினுடைய உச்சகட்ட உணர்வு நிலையும் உண்டு. அதுதான் சூப்பர் கான்ஷியன்ட். அங்குதான் நம்முடைய ஜீவனினுடைய அந்த உச்சகட்ட நிலையை நாம் கண்டறிகின்றோம். we discover our highest self. எங்கே என்றால் இந்த சூப்பர் கான்ஷியன்ட் செல்ஃப். ஸோ மேலே உள்ள அந்த சூப்பர் கான்ஷியன்ட் செல்ஃப், அடிமட்டத்தில் உள்ள அந்த சப்கான்ஷியன்ட், இவை இரண்டுக்கும் இடையில் இருப்பதுதான் அந்த சப்லிமினல் என்பது. ஸோ இதைத்தான் பகவான் தெளிவுபடுத்துகின்றார். இந்த சப்கான்ஷியஸ் குறித்தும் நமக்கு சரியான புரிதல் வேண்டும் என்று கூறுகின்றார். சப்கான்ஷியஸ் குறித்தும் நமக்கு சரியாக புரிதல் இருப்பதில்லை. ஏற்கனவே கூறிய மாதிரி எவையெல்லாம் நாம் விழித்திருக்கும் நிலையிற்கு அப்பாற்பட்டு புறத்தில் இருக்கின்றதோ அவை அனைத்துமே நாம் சப்கான்ஷியஸ் என்று கூறுகின்றோம். நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டால் உடலினுடைய மேற்புறமான செயல்பாடுகளை தான் நாம் அறிகின்றோம். ஆனால் நம் உடலினுடைய பெரும்பாலான செயல்பாடுகள் எப்படி நடக்கின்றது? நம்முடைய மனதினுடைய உணர்வு நிலை, மனதினுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட நிலை நடக்கின்றது. இட் இஸ் சப்கான்ஷியஸ் டு அவர் மென்டல் பீயிங். ஆகையினால் நம்ம உடல்ல ஒரு இயக்கம் நடைபெறுகின்றது, ஜீரணம் நடைபெறுகின்றது, எவ்வளவோ உடல் உறுப்புகள், உள்ளுறுப்புகள் செயல்படுகின்றன. அது குறித்த புரிதலோ அவேர்னஸோ நம்முடைய மனதிற்கு இருப்பது இல்லை. மனம் அதில் எந்த விதமான ஈடுபாடும் கொள்வது இல்லை. நம்மளுடைய உடலை எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த அளவிற்கு உடல் உடலினுடைய உணர்வு எந்த அளவிற்கு அதற்கு மனதினாலும் நம்முடைய அறிவினாலும் அதற்கு தெரிவிக்கப்படுகின்றதோ அந்த அளவே நம்மளுடைய உடல் அது குறித்த செயல்பாடுகளை அறிந்துள்ளது. மனம் உடலில் ஒரு வலி தோன்றுகின்றது என்றால் நம்முடைய மனம் செயல்படுகின்றது, அறிவு செயல்பட்டு அந்த உடலுக்கு அதை உணர்த்துகின்றது, இந்த இடத்தில் வலி ஏற்படுகின்றது என்பதை தெரிவிக்கின்றது. அதே போல நம்முடைய உடலிலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாழ்வு சக்தியும் இருக்கின்றது, வைட்டாலிட்டி அதுவும் இருக்கின்றது. இந்த வாழ்வு சக்தி என்பது நம்முள் மாத்திரம் இருப்பதில்லை, தாவர இனங்களிலும் இருக்கின்றது. நமக்கு கீழ் உள்ள விலங்கினங்களிலும் இந்த வாழ்வு சக்தி என்பது இருக்கின்றது. இந்த வாழ்வு சக்தியும் எடுத்துக்கொண்டால் இப்ப விலங்கினங்கள்ல எடுத்துக்கிறோம், நம்ம விலங்கினங்கள், தாவர இனங்கள், அங்கேயும் வாழ்வு சக்தி இருக்கின்றது. அதே வாழ்வு சக்தி தான் நம்முள்ளும் செயல்படுகின்றது. அந்த வாழ்வு சக்தியும் எவ்வாறு
நம்மளுடைய மனதுடன் ஒப்பிடும் பொழுது எவ்வாறு அதனுடைய செயலை பார்க்கின்றோம் என்றால், இதெல்லாம் நாம் பார்ப்பது. பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? நாம் நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகளை எவ்வாறு பார்க்கின்றோம்? மெஜாரிட்டி we see it as a subconscious operations. வாழ்வு சக்தியினுடைய செயல்பாட்டை எவ்வாறு பார்க்கின்றோம்? we see it as subconscious operations. நாம் அவ்வாறு பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வு சக்தியினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் நாம் அறிந்திருப்பது இல்லை. மனதினால் நம்மால் அறிய முடிவது இல்லை. எந்த அதனுடைய சக்தி எவையெல்லாம் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த வாழ்வு சக்தியினுடைய செயல்பாடுகளை வழக்கமாக நடைபெறும் செயல்பாடுகளை விட அசாதாரணமாக நடைபெறும் செயல்பாடுகளைத்தான் நாம் நன்கு உணர்கின்றோம் என்று பகவான் கூறுகின்றார். சில சமயம் வாழ்வு சக்தியினுடைய தேவை நம்மை ஒரு அதீதமான தேவை, மிகைப்படுத்தப்பட்டுள்ள தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நம்மீது அந்த சக்தியினுடைய தாக்கத்தை உணர்கின்றோம். ஒரு நார்மல் சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை விட ஒருவர் ஒன்றின் மீது அதீத பற்று ஆசை அடையும் பொழுது அதனுடைய தாக்கத்தை வெகுவாக உணர்கின்றோம். அதே போல உடல் நம்முடைய வாழ்வு சக்தியினுடைய சாதாரணமான செயல்பாடு, இயல்பான செயல்பாடுகளை விட எப்பொழுதெல்லாம் நமக்கு வியாதி வருகின்றதோ, எப்பொழுது அதில் ஒழுங்கினம் ஏற்படுகின்றதோ அதை நாம், ஏனென்றால் அது வழக்கத்திற்கு மாறாக இயல்பாடுகளில் இருந்து மாறுபட்டு இருப்பதனால் அதை நாம் உணர்கின்றோம். மரணம் என்பது நமக்கு மிகுந்த துயரத்தை தருகின்றது. வாழ்வு என்பது இயல்பாக நடைபெறுகின்றது. ஆனால் மரணம் என்பது ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் நடைபெறுகின்றது. நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் மரணம் சம்பவிக்கும் பொழுது அது நம்மை வெகுவாக பாதிக்கின்றது. பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இந்த வாழ்வினுடைய சக்தி அதனுடைய இயல்பான இயக்கத்தை நாம் உணருவதை விட அதனுடைய அசாதாரணமான இயக்கங்களான அதீத ஆசை, அதீத துயரம், இவையெல்லாம் தான் நம்மை பாதிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதர்வைஸ் we are not aware of it அப்படிங்கிறார். நம்மளுக்கு மென்டல் அவேர்னஸ் இருப்பதில்லை அப்படிங்கிறார். இந்த ஒட்டுமொத்தமாக என்ன கூறுகின்றார்? நம்மளுடைய மனம் என்பதை எடுத்துக்கொண்டால், மனம் என்கின்ற விழித்திருக்கும் உணர்வு நிலைக்கு கீழே எண்ணற்ற விஷயங்கள் நடக்கின்றன. நம்முடைய உடலிலும் சரி, அந்த வைட்டல் பிசிக்கல் என்று சொல்லக்கூடிய உடலுடன் சம்பந்தப்பட்ட அந்த பிராணமய இயக்கங்களிலும் சரி, எவ்வளவோ இயக்கங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அவை அனைத்தும் நம்முடைய புற மனதினால் அறியப்படுவது இல்லை. நம்முடைய வேக்கிங் கான்சியஸ்னஸ், விழித்திருக்கும் உணர்வு நிலையால் அறியப்படுவது இல்லை. நம்முடைய விழித்திருக்கும் உணர்வு நிலையால் அறியப்படுவதில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாம் அவற்றை எவ்வாறு கருதுகின்றோம் என்றால், உணர்வு நிலைக்கு கீழே செயல்படுபவை என்று நாம் எண்ணுகின்றோம். We call them as subconscious operations. எவ்வாறு எண்ணுகின்றோம்? அத்தகைய செயல்பாட்டிற்கு பின்னால் எந்த விதமான உணர்வு நிலையும், எவையெல்லாம் நம்முடைய விழித்திருக்கும் உணர்வு நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் செயல்படுகின்றனவோ அத்தகைய செயல்பாடுகளுக்கு பின்னால் எவ்வித உணர்வு நிலையும் இருப்பதில்லை என்று நாம் எண்ணுகின்றோம். இந்த நம்முடைய எண்ணம் சரியான எண்ணமா, இல்ல இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் தேவைப்படுகின்றதா என்பதை பகவான் அடுத்த பேராகிராஃப் 7ல விளக்குகின்றார். இது நம்ம பார்த்தது நம்முடைய விழித்திருக்கும் உணர்வு நிலை நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள், பிராணமயங்களுடைய செயல்பாடுகளை எவ்வாறு பார்க்கின்றது என்றால், எல்லாமே உணர்வு நிலைக்கு கீழே நடைபெறும் செயல்பாடுகளாக அது பார்க்கின்றது. எல்லாமே சப்கான்சியஸ் ஆபரேஷன்ஸ் என்று அது பார்க்கின்றது. அப்படி என்றால் அத்தகைய செயல்பாடுகளுக்கு பின்னால் எந்த விதமான உணர்வு நிலையும் இல்லையா? இல்லை, அவையெல்லாம் உணர்வு நிலையுடன்
செயல்படக்கூடிய நிகழ்வுகளா? இது குறித்த விளக்கத்தை பகவான் பேராகிராஃப் 7ல பார்க்கின்றார், கூறுகின்றார். இந்த பேராகிராஃப் 7 வந்து நாம் போன செஷன்ல கொஞ்சம் சிறிதளவு தான் பார்த்தோம். இருப்பினும் ஒரு தொடர்ச்சியின் பொருட்டு நாம் என்ன செய்யலாம், மீண்டும் அதை பார்க்கலாம். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு பேராகிராஃப். ஒரு தொடர்ச்சியின் பொருட்டு அதை மீண்டும் நாம் முதலில் இருந்தே பார்க்கலாம். ஸோ பேராகிராஃப் 7க்கு உள்ள போகலாம். Book 2, Chapter 11, The Boundaries of the Ignorance, Paragraph 7. This is an exaggeration and a confusion due to our identification of consciousness with mentality and mental awareness. Mind identifies itself to a certain extent with the movements proper to physical life and body and annexes them to its mentality, so that all consciousness seems to us to be mental. But if we draw back, if we separate the mind as witness from these parts of us, we can discover that life and body, even the most physical parts of life, have a consciousness of their own, a consciousness proper to an observer vital and to a bodily being. Obscurer vital. I'm sorry, proper to an obscurer vital and to a bodily being. Even such an elemental awareness as primitive animal forms may have, but in us partly taken up by the mind and to that extent mentalized. Can I read, sir? Yes, please. Explanation. It seems to us that most of the operations of our physical and vital parts are subconscious to us. But this is an exaggeration and a confusion arising out of our identification of consciousness with mentality and mental awareness. We think that consciousness must be a mental phenomenon. Our mind identifies itself to a certain extent with the movements of our physical body and annexes them to its mentality. This makes it seem like all consciousness to be mental to us. But if we separate the mind as witness from these parts of us, we can discover that life and body, even the most physical parts, have a consciousness of their own. There exists a consciousness proper to an obscurer vital and to a bodily being. There exists even such an elemental awareness as primitive animal forms may have. But in human beings, it is partly taken up by the mind, and to that extent, it is mentalized. Thank you, sir. Thank you. பெரும்பாலான நம்மளுடைய பிசிக்கல் அண்ட் வைட்டல் பார்ட்ஸ், அதனுடைய செயல்பாடுகள் நம்முடைய உணர்வு நிலைக்கு கீழான நிலையில் செயல்படுகின்றது என்று நமக்கு தோன்றுகின்றது. இது ஒரு எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்தப்பட்டுள்ள செயல்.
எதனால் இவ்வாறு நாம் நினைக்கின்றோம் என்றால், நம் அனைத்தையுமே நம்முடைய மனதினுடைய உணர்வு நிலை அத்துடன் தான் பொருத்தி பார்க்கின்றோம். மனம் உணர்கின்றதா ஒரு செயல்பாட்டை? வெதர் ஆர் வி அவேர் மென்டலி? இஃப் அவர் மை மைண்ட் இஸ் அவேர் mentally, then I accept. Otherwise, I don't accept. So, எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? என்ன செய்கின்றோம்? மனதினுடைய உணர்வு நிலையுடன் இணைத்துக் கொள்கின்றோம். எல்லாமே we identify with our mental awareness. ஆகையினால் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது என்ற ஒரு அம்சமே நம்ம எவ்வாறு கருதுகின்றோம்? அது நம்முடைய மனம் சார்ந்த விஷயமாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றோம். கான்சியஸ்னஸ் மஸ்ட் பி எ மென்டல் பினாமினன் என்று நாம் எண்ணுகின்றோம். ஆதலால் மனம் என்ன செய்கின்றது? நம்முடைய உடலினுடைய சில இயக்கங்கள், அவைகளை அது தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றது. இணைத்துக் கொண்டு அது சார்ந்த விஷயங்களை மாத்திரம் உணர்வுள்ள செயல்பாடுகளாக மனம் கருதுகின்றது. ஆனால் நம்முடைய மனதினுடைய செயல்பாடுகளுடன் இணைக்கப்படாமல் எவ்வளவோ விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்குள்ளேயே நடைபெறுகின்றது. அப்படி என்றால் அந்த செயல்பாடுகளுக்கு பின்னால் உணர்வு நிலை இல்லையா என்றால், ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் பின்னாலும் உணர்வு நிலை இருக்கின்றது. உடலினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கு பின்னாலும் there is a body has a consciousness of its own. மனதினுடைய ஈடுபாடு இல்லாமலேயே உடலுக்கு என்றே ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது. அதே போல நம்முடைய வாழ்வினுடைய சக்தி, அந்த வாழ்வினுடைய சக்தி என்பது தெளிவில்லாத நிலையில் இருந்தாலும் அதற்கு பின்னாலும் ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது. So there exists a consciousness proper to an obscure or vital and to a bodily being. இதுதான் உண்மை. இப்போ சில மிகவும் ஆரம்ப வாழ்வு நிலையில் இருக்கக்கூடிய அந்த விலங்கினங்கள், பிரிமிட்டிவ் அனிமல் ஃபார்ம்ஸ், அதை எடுத்துக்கொண்டால் அவைகளுக்குள்ளேயும் ஒரு எலிமெண்டல் அவேர்னஸ், உணர்வு நிலை இருக்கின்றது. அதை நம்மால் மறுக்க முடியாது. மனம் வேண்டுமானால் அதற்கு என்கின்ற அம்சம் வேண்டுமானால் அதற்கு அவைகளுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவைகளுடைய செயல்பாட்டிற்கு பின்னால ஒரு எலிமெண்டல் அவேர்னஸ் அந்த ஈவன் பிரிமிட்டிவ் அனிமல் ஃபார்ம்ஸ்லயும் இருக்குது. அதே போலத்தான் நம்மளுடைய வாழ்வின் உடல், அதே போல வாழ்வினுடைய சக்தி, பிராணமய சக்தி, அதனுடன் தொடர்புடைய, அது என்னதான் பிராணமய சக்தி ஒரு தெளிவற்ற நிலையில் இருந்தாலும் அதற்கு பின்னால் ஒரு உணர்வு நிலை செயல்படுகின்றது என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் மனிதனுடைய மனம், மனிதன் என்பவன் மனிதன் என்கின்ற இனத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், மனித இனம் என்கின்ற ஒரு அமைப்பில் என்ன நடைபெறுகின்றது என்றால், இவைகளெல்லாம் மனித இனங்களுக்கு கீழ் உள்ள அமைப்புகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் மனித இனம் என்கின்ற ஒரு நிலை வந்த பின்பு மனம் இந்த அனைத்து இயக்கங்களையும் தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றது. இதுதான் வித்தியாசம். ஆகையினால் எவையெல்லாம் மனம் தன்னுடன் இணைத்துக் கொள்கின்றதோ அதை நாம் கான்சியஸ் என்கின்றோம். எந்த இயக்கங்களை மனம் தன்னுடன் இணைத்துக் கொள்ளவில்லையோ அதை நாம் சப்கான்சியஸ் என்று கூறுகின்றோம். ஆகையினால் தான் பகவான் என்ன சொல்கிறார்? அவ்வாறு நினைப்பது தவறு அப்படிங்கிறார். நம்ம இதை எக்ஸாஜரேட் பண்றோம். ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலே ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுக்கு ஒரு அன்னை மீண்டும் மீண்டும் என்ன கூறுகின்றார்கள் என்றால், உடலுக்கு தன்னை குணப்படுத்திக் கொள்ளும் ஒரு குணம் உடலுக்கென்றே இருக்கின்றது. உடலினுடைய உணர்வு நிலைக்கு இருக்கின்றது. உடலில் நோய் வந்துவிட்டால்
எந்த அளவிற்கு நம்முடைய மனதினுடைய ஈடுபாடு அதில் இல்லையோ அந்த அளவிற்கு உடல் அதற்கு தேவையான நிவாரணத்தை நாம் அறிவுபூர்வமாக செய்துவிட்டு மனதை உடலினுடைய செயல்பாடுகளிலிருந்து அந்த விலக்கிவிட்டால் அந்த வியாதியோ அந்த உடல் நலமின்மையோ வெகுவில் குணமாகிவிடும் என்று அன்னை கூறுகின்றார்கள். அதனால்தான் விலங்குகளுக்கும் குழந்தைகளுக்கும் வரக்கூடிய நோய்கள் எளிதில் தீர்ந்து விடுகின்றன. ஏனென்றால் அங்க மென்டல் இன்வால்வ்மெண்ட் இல்லை. மனிதன் வளர்ச்சி அடைந்த நிலையில அவனுடைய மனதினுடைய குறுக்கீடின் காரணமாக அந்த வெகு எளிதில் குணமாகும் அந்த ஒரு இயக்கம் தடைபடுகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஸோ எந்த அளவுக்கு மைண்டை டிஸ்என்கேஜ் பண்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ரியல் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். இது யோகத்திலும் சரி, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய மனதை பூரண அமைதியில் சைலண்ட் மைண்ட் அதிலிருந்து தான் அவர் செயல்பட்டார் என்பதை நாம் அறிகின்றோம். அவருடைய மைண்ட் அவருடைய மைண்டினுடைய இன்வால்மெண்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே உயர் தளத்தில் இருந்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தான் எல்லாமே நடைபெறுகின்றது. ஆகையினால இந்த உண்மையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சப்கான்ஷியஸ் என்று நாம் கூறும் பொழுது கவனமாக அதை புரிந்து கொண்டு அதற்கு பின்னால் உள்ள பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது பார்க்கலாம். Yet it has not, in its independent motion, the mental awareness which we enjoy. If there is mind in it, it is mind involved and implicit in the body and in the physical life. There is no organized self-consciousness, but only a sense of action and reaction, movement, impulse, and desire, need, necessary activities imposed by nature, hunger, instinct, pain, insensibility, and pleasure. Although thus inferior, it has this awareness obscure, limited and automatic. But since it is less in possession of itself, void of what to us is the stamp of mentality, we may justly call it the submental, but not so justly the subconscious part of our being. For when we stand back from it, when we can separate our mind from its sensations, we perceive that this is a nervous and sensational and automatically dynamic mode of consciousness, a gradation of awareness different from the mind. It has its own separate reactions to contacts and is sensitive to them in its own power of feeling. It does not depend for what that on the mind's perception and response. Thank you. Padikitma, sir. Yes, madam. Thank you, sir. Explanation. But this consciousness of our physical and vital parts in its independent motion has not the mental awareness which we enjoy. If there is mind in it, it is mind involved and implicit in the body and in the physical life. There is no organized self-consciousness in these parts, but there is only a sense of action and reaction, movement, impulse and desire, need, necessary activities imposed by nature. There is hunger, instinct, pain, insensibility, and pleasure. Although the consciousness of our physical and vital parts seems to be inferior, it has this awareness obscure, that is not clear, limited and automatic. It is not as much in possession of itself as our mental consciousness is. It has not the characteristic stamp of what we call mentality. Therefore, we may justly call it submental, but we cannot justly call it the subconscious part of our being.
Because when we can separate our mind from its sensations, we perceive that this is a nervous and sensational dynamic mode of consciousness. It is a gradation of awareness different from the mind. It has its own separate reactions to contacts and is sensitive to them in its own power of feeling. It does not depend for that on the mind's perception and response. Thank you, sir. தேங்க்யூ. தாவர இனங்கள், விலங்கினங்கள் இவைகளை எடுத்துக்கலாம். இவைகளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி செயல்படுகின்றன, எதன் அடிப்படையில் செயல்படுகின்றன? தாவர இனங்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும். தாவர இனங்களை எடுத்துக்கலாம். எதன் அடிப்படையில் அவைகள் சூரிய ஒளியை நோக்கி நகருகின்றன, தண்ணீரை நோக்கி தன்னுடைய வேர்களை பாய்ச்சுகின்றன. இதெல்லாம் எது இத்தகைய செயலை தூண்டுகின்றது? இதற்கு பின்னால் உள்ள அமைப்பு என்ன? விலங்குகளையும் எடுத்துக்கலாம். விலங்குகள்ல மனம் என்பது செயல்படுவது இல்லை. ஆனால் எல்லா விஷயமும் விலங்குகள்ல பார்த்தோம் அப்படின்னா துல்லியமாக நடைபெறுகின்றதை பார்க்கிறோம். அதனுடைய இருக்க வேண்டிய இடம், உண்ண வேண்டிய உணவு, அது வாழக்கூடிய சூழல், இது எல்லாம் பார்த்தோம் என்றால் எல்லாமே பிரிசிஷனோட இருக்கு, மிகவும் துல்லியமாக நடைபெறுகின்றது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனம் என்பது இல்லை. அப்படின்னா எது செயல்படுகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒன்று செயல்படுகின்றது, ஏதோ ஒரு உணர்வு நிலை செயல்படுகின்றது. அது எத்தகைய உணர்வு நிலையாக செயல்படுகின்றது என்றால் மனம் என்கின்ற உணர்வு நிலைக்கு கீழான நிலை, அதற்கு கீழ் உள்ள நிலைதான் செயல்படுகின்றது. சப்மென்டல் ஆபரேஷன்ஸ், இதைத்தான் பகவான் சப்மென்டல் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறார். மனம் என்பது அது டைரக்டா இல்லை, ஆனா அதற்கு கீழான உள்ள ஏதோ ஒரு அமைப்பு இத்தகைய செயல்பாடுகளை மிகவும் சரியாகவே செய்கின்றது. மனிதன் என்பவன் மனம் என்கின்ற அமைப்பின் மூலம் செயல்படுகின்றான். ஆனால் அவனுடைய மனம் என்கின்ற அமைப்பின் ஈடுபாடு காரணமாக அவனுடைய வழக்கமாக நடைபெறும் செயல்பாடுகளிலே குளறுபடி ஏற்படுகின்றது. இப்ப விலங்குகளை எடுத்துக்கலாம். விலங்குகள் எவ்வளவு உண்ண வேண்டுமோ அவ்வளவுதான் உண்ணுகின்றன. அளவுக்கு அதிகமாக அது உண்ணுவதே கிடையாது. எது தேவையோ அவைகளை மாத்திரம்தான் அவைகள் உபயோகித்துக் கொள்கின்றன. எதுலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸஸ் கிடையாது, அதிகம் கிடையாது. எல்லாமே எது தேவையோ, ஆப்டிமலோ, அதற்கு தேவையோ அதை மாத்திரமே உபயோகித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வை அவைகள் நடத்துகின்றன. விலங்குகளும் சரி, தாவர இனங்களும் சரி. அப்படின்னா எது செயல்படுகின்றது? மனம் இல்லை, மனம் என்கின்ற அமைப்பு அந்த அமைப்புகள்கிட்ட இல்லை. இருந்தாலும் எப்படி இவ்வாறு துல்லியமாக செயல்படுகின்றது என்றால் there is a submental consciousness அப்படிங்கிறார். மனிதன் கிட்ட இந்த மென்டல் கான்சியஸ்னஸ் வந்துடுச்சு. மென்டல் கான்சியஸ்னஸ்ல வந்ததுனால அதனுடைய செயல்பாடுகளை ஒட்டி அமைவதுதான் கான்சியஸ் ஆபரேஷன்ஸ் என்றும், மனம் என்கின்ற உணர்வு நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் அல்லது கீழான நிலையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் சப்கான்சியஸ் என்று நினைப்பதும் தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாதிரி இல்லை அப்படிங்கிறார். ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். அதே போலதான் நம்ம என்ன சொல்றோம், நம்மளுடைய பிசிக்கல் பார்ட் இருக்கு, உடல் சார்ந்த பகுதிகள் இருக்கின்றன, பிராணமயத்தை சார்ந்த பகுதிகள் இருக்கின்றன, பிசிக்கல் வைட்டல் பார்ட்ஸ். இவைகளுடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு அதனுடைய மனதினுடைய ஈடுபாடு இல்லாமல் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அவைகள் எல்லாம் தன்னிச்சையாக செயல்படுகின்றன. எந்த அளவிற்கு மனத்தினுடைய ஈடுபாடு தேவையோ அந்த அளவிற்கு தான் இருக்கின்றதை ஒழிய பொதுவாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய உடல் பிராணமயம் அவைகளுடைய செயல்பாடு தன்னிச்சையாக தானே நடைபெறுகின்றன. அங்க ஒரு ஆர்கனைஸ்டு செல்ஃப் கான்சியஸ்னஸ் காணப்படுவது இல்லை. அங்க என்ன பார்க்கிறோம்? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்,
ஒன்று நடந்தால் அதற்கு எதிர்விளைவை காணுகின்றோம், இயக்கத்தை காணுகின்றோம். ஒரு உந்துதல், ஒரு ஆசை, தேவை, இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய ஒட்டி அமைப்புகளாகத்தான் நடைபெறுகின்றன. இங்க மனதினுடைய ஈடுபாடு காணப்படுவதில்லை. அதே போல பசி என்பது ஒரு மனிதனுக்கு இயற்கையாக தோன்றுவது. வலி என்பதும் அதுவாகவே தோன்றுகின்றது. இதுல மைண்டோட இன்வால்மெண்ட்டே கிடையாது அப்படிங்கிறார் பகவான். இதெல்லாமே சப்மென்டல் ஆப்ரேஷன்ஸ். அதனால என்ன கூறுகின்றார் பகவான், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த சப்கான்ஷியஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். சப்கான்ஷியஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், அனைத்தையுமே நம்ம வேக்கிங் கான்சியஸ்னஸுக்கு கீழே உள்ள செயல்பாடுகள் அனைத்தையும் நாம் சப்கான்ஷியஸ் என்று ஒரு பொதுப்படையாக வகைப்படுத்துகின்றோம். இது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து மனம் என்கின்ற உணர்வு நிலையை ஒப்பிடும் பொழுது நம்முடைய உடல் மற்றும் பிராணமய பாகங்களினுடைய உணர்வு நிலை ஒரு தாழ்வான நிலையில் இருப்பது போல தோற்றத்தை தருகின்றது. ஆனால் அதனுடைய அவேர்னஸ் எப்படி இருக்கின்றது என்றால் அது வந்து தன்னிச்சையாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். மனம் வந்து தன்னைத்தானே உணரக்கூடிய தன்மையுடையது. இப்ப நான் பேசுகின்றேன் என்றால் என்னால வந்து நான் பேசும் செயலை என்னால் உணர முடியும், என்னால வந்து அதை வழி நடத்தி செல்ல முடியும். அந்த மென்டல் கான்சியஸ்னஸ். ஸோ மைண்ட் ஹாஸ் அ பொசஷன் ஆஃப் இட் செல்ஃப். இதுதான் மென்டாலிட்டியோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஸ்டாம்ப். இது வந்து இல்லாமல் இருக்கலாம், ஆனா உணர்வற்ற நிலை என்று சொல்லக்கூடாது என்று கூறக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சப்கான்சியஸ் அப்படிங்கிறது நம்ம அப்படி பொதுப்படையான ஒரு வகைப்படுத்தலை நாம் செய்தல் கூடாது அப்படிங்கிறார். ஏனென்றால் நம்முடைய மனம் என்கின்ற ஒரு அமைப்பை நம்முடைய செயல்களில் இருந்து விலக்கி கொண்டாலும் கூட அந்த நரம்பு மண்டலம் அதற்குரிய ஒரு இயக்கங்கள் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த நர்வஸ் ரியாக்ஷன்ஸ் பார்க்கிறோம். அதுக்கு வந்து மனம் என்கின்ற அமைப்பினுடைய ஈடுபாடே இருக்காது. ஆனால் நம்மளோட நர்வஸ் ரியாக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடைபெறுகின்றது. அதனால் என்ன கூறுகிறார், இந்த செயல்பாடுகள் எல்லாம் அந்த மனம் என்கின்ற செயல்பாட்டினுடைய ஒரு படிநிலைகள்ல ஒரு அடுத்த நிலைதானே ஒழிய அது சப்கான்சியஸ் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது வந்து செப்பரேட்டா நடைபெறுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ த சப்கான்சியஸ் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். They are submental operations, they are not subconscious operations என்று பகவான் அதை தெளிவுபடுத்துகின்றார். சப்கான்சியஸ்னா என்ன அப்படிங்கிறது அடுத்த போர்ஷனை விளக்குகின்றார். They are not subconscious. சப்கான்சியஸ் என்று நம்ம சொல்றோம் பட் இட் இஸ் ராங் அப்படிங்கிறார். They are submental அப்படிங்கிறார். அடுத்தது The true subconscious is other than this vital or physical substratum. It is the inconscient vibrating on the borders of consciousness, sending up its motions to be changed into conscious stuff, swallowing into its depths impressions of past experience as seeds of unconscious habit, and returning them constantly but often chaotically to the surface consciousness, missioning upwards much futile or perilous stuff of which the origin is obscure to us in dream, in mechanical repetitions of all kinds, in untraceable impulsions and motives, in mental, vital, physical perturbations and upheavals, in dumb automatic necessities of our obscurest parts of nature. எல்லாமே ஒரே சென்டென்ஸ், சிங்கிள் சென்டென்ஸா இருக்கு இல்ல சார்? இது ஒரே சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸ் ஒரு போர்ஷனா கொடுத்திருக்காங்க பகவான். ஒரே சென்டென்ஸ். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம், படிங்க. How is the subconscious different from the submental? The true subconscious is other than our underlying vital or physical part.
It is the inconscience vibrating on the borders of consciousness. It is sending up its motions to be changed into conscious stuff. It is swallowing into its depth impressions of past experience as states of unconscious habits. It is returning them constantly but often chaotically to the surface consciousness. It is throwing upward much futile. It is useless and perilous, dangerous, stuff of which the origin is unclear to us. We find them expressed in our dreams in mechanical repetitions of all kinds. It is responsible for our untraceable impulsions and motives, our mental, vital, physical anxieties, and violent disturbances. It brings into surface the dumb automatic necessities of our concealed parts of nature. Thank you, sir. ரொம்ப ஒரு அழகான விளக்கத்தை பகவான் சப்கான்ஷியஸ் குறித்து இங்கு வழங்கியுள்ளார். ஸோ நம்பர் 1 என்ன சொல்றாரு? The true subconscious is other than this vital or physical substratum. Substratum அப்படிங்கிறது ஒரு அடித்தளம், அதுதான் substratum. இந்த சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கீழே உள்ள ரொம்ப அடியில் உள்ள சாயிலோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா மேலில் ஒரு சாயில் இருக்கு, கீழே ஒரு சாயில் இருக்கு, பூமியில் அப்படியே லேயர் லேயராக இருக்கும். லோவஸ்ட் லேயர் தான் வந்து சப்ஸ்ட்ராட்டம் அப்படின்னு சொல்றோம். மண்ணை எடுத்துக்கிட்டோம் அதே போலதான் அடித்தளம் சப்ஸ்ட்ராட்டம் அப்படிங்கிறது த லோவஸ்ட் லேயர் ஆஃப் எனிதிங், அதுதான் சப்ஸ்ட்ராட்டம் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய வைட்டல் பிசிக்கல்லாம் ஜஸ்ட் மைண்டு கீழே தான் இருக்கு, அது வந்து லோவஸ்ட்னு சொல்ல முடியாது. ட்ரூ சப்கான்ஷியஸ் எங்க இருக்கு அப்படின்னா இட்ஸ் சம்திங் அதர் தேன் அவர் வைட்டல் பிசிக்கல் அப்படிங்கிறார். ஸோ ஹி கிளாரிஃபைஸ் இட். இன்னொரு விளக்கத்தையும் பகவான் கோருகின்றார். சப்கான்ஷியஸ்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த இன்கான்ஷியன்ட் வைப்ரேட்டிங் ஆன் த பார்டர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல் டெஃபினேஷன் ஃபார் சப்கான்ஷியஸ்னஸ். இட் இஸ் இன்கான்ஷியன்ட் வைப்ரேட்டிங் ஆன் த பார்டர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதுவும் இன்கான்ஷியன்ட் தான், ஆனா அது வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் என்கின்ற உணர்வு நிலையினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்வாக காணப்படுகின்றது அப்படிங்கிறார். It is almost a part of inconscience, but it's vibrating as a border of consciousness அப்படிங்கிறார். It is inconscient vibrating on the borders of consciousness அப்படிங்கிறார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இன்கான்ஷியன்ட்டுக்குள்ள எல்லா அம்சங்களும் அதுல இருக்கும். அது என்ன செய்யுது? தன்னை மேல அப்படியே வெளிப்படுத்திக் கொள்கின்றது, கான்சியஸ்னஸ் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. நம்முடைய விழித்திருக்கும் உணர்வு நிலை அல்லது நம்முடைய ட்ரீம்ஸ், அது மூலமாக இட் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப், சென்டிங் அப் இட்ஸ் மோஷன்ஸ் டு பி சேஞ்ச்ட் இன்டு கான்சியஸ் ஸ்டஃப். அதனுடைய ஏக்கங்கள் நம்ம கீழே இருந்து மேலே வருதுங்கிறத பார்க்குறோம். அது எப்படி மாத்துது? அது அந்த இன்கான்ஷியன்ட் ஸ்டஃபை வந்து கான்சியஸ் ஸ்டஃபை மாற்றி மேலே அனுப்புது. அது வந்து ஒரு பெரிய புதகுழி மாதிரி, அதில் எல்லாமே இருக்கும். swallowing it into its depths, impressions of past experience, கடந்த கால அனுபவங்களினுடைய பதிவுகள் எல்லாம் அதுல இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா as seeds of unconscious habit. நம்மளுடைய பழக்கத்துல நம்மளுடைய செயல்பாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து அன்கான்சியஸா பண்றோம். ஏன் இப்படி பண்றோங்கிறது நமக்கே தெரியாது. செயல்பாடுகளுடைய நம்மளுடைய ஹேபிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கான்சியஸா பண்றது கிடையாது. தேர் ஆர் மெனி ஹேபிட்ஸ் விச் வி டூ அன்கான்சியஸ்லி. அதற்கெல்லாம் வந்து மூலம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த சப்கான்சியஸ் ரீஜன்ல தான் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அது மாத்திரம் இல்ல, அது மீண்டும் மீண்டும் அந்த செயல்களை நம்முடைய மேற்புறத்திற்கு அனுப்புகின்றது. அந்த ரிட்டர்னிங் தம் கான்ஸ்டன்ட்லி, மீண்டும் மீண்டும் அது நமக்குள்ளேயே தோன்றிக் கொண்டிருக்கின்றது. ஆனா அது அவ்வாறு வருவது வந்து ஒரு ஆர்டர்ல வராது, ஒழுங்கு முறையற்ற ரீதியில் தான் நம்முடைய மேற்புறத்தில் அவைகள் எல்லாம் வெளிப்படுகின்றன. ஆஃபன் கயாட்டிக்கலி அப்படிங்கிறார் டு த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். ஒரு ஒழுங்கான ரீதியில வெளிப்படாது, எல்லாம் கயாட்டிக்கா வந்துட்டே இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்முடைய ட்ரீம்ஸ் தான்.
என்னதான் அன்னை கூறுகின்ற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லி கான்சியஸா படுக்க உறங்கும் பொழுது சென்றாலும் கூட we have no control over our dreams. ட்ரீம்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கயாட்டிக்கா இருக்கும், புரியாம இருக்கும், ரொம்ப ஃபன்னியா இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் தான். அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் அப்படியே மேல வந்துகிட்டே இருக்கும். மிஷனிங் அப்வர்ட்ஸ் மச் ஃபியூட்டைல் ஆர் பெரிலஸ் ஸ்டஃப் அப்படிங்கிறார். ஃபியூட்டைல்னா யூஸ்லெஸ். அது எதுக்கு நம்மளால அதை வந்து வேக்கிங் கான்சியஸ்னஸ்ல அந்த இதை நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் அது. மிஷனிங் அப்வர்ட்ஸ் மச் ஃபியூட்டைல் ஆர் பெரிலஸ் ஸ்டஃப். பெரிலஸ் ஸ்டஃப்னா நிறைய டேஞ்சரஸ் விஷயங்கள். தேர் நாட் யூஸ்ஃபுல். நமக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களா இருக்காது, நமக்கு தீமை அளிக்கக்கூடிய விஷயங்களையும் அது மேலே அனுப்புகின்றது. பெரிலஸ் ஸ்டஃப் ஆஃப் விச் த ஆரிஜின் இஸ் அப்ஸ்கியூர் டு அஸ். என்ன காரணத்தினால இத்தகைய விஷயங்கள்லாம் வருகின்றன என்பது நமக்கு புரியல. எல்லா விதமான நைட்மேர்ஸ், அந்த கனவுகள்ல வந்து பயங்கரமான கனவுகள், பயத்தை அளிக்கக்கூடிய கனவுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த ரீஜன்ல இருந்து வர்றதுதான். ஆனா நான் அவங்களுக்கான ஆரிஜின் நமக்கு தெரியல. ஆரிஜின் இஸ் அப்ஸ்கியூர் டு அஸ். நமக்கு தெளிவில்லாமல் இருக்கின்றது, கனவுகள்ல வருகின்றது. அதே போல மெக்கானிக்கல் ரெப்படேஷன்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் அப்படிங்கிறார். டே டு டே லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா சில செயல்களை வந்து மெக்கானிக்கலா ரிப்பீட் பண்ணுவோம். பட் அது வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரீசன் இருக்காது. என்ன ரீசன் இருக்காது, அதுக்கு தேவையும் இருக்காது. பட் வி கீப் ஆன் டூயிங் இட். அதற்கு காரணம் வந்து இந்த சப்கான்ஷியஸ். இன் அன்ட்ரேசபிள் இம்பல்ஷன்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ். இதற்கு பின்னால் உள்ள அந்த இம்பல்ஷன், தூண்டுதல் என்ன அப்படிங்கிறது, தூண்டுதல் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்மளால ட்ரேஸ் பண்ணவே முடியாது. அது எப்படி வெளிப்படுத்துகின்றன? பகவான் என்னவாறு கூறுகின்றார்? நம்மளுடைய மைண்ட் எண்ணங்கள், இன் மென்டல், வைட்டல், பிராணமயம், பிசிக்கல் பர்டர்பேஷன்ஸ் அண்ட் அப்பீவல்ஸ் அப்படிங்கிறார். எல்லா விதமான மென்டல் டிஸ்டர்பன்ஸ், வைட்டல் டிஸ்டர்பன்ஸ், பிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ், இது மூலமாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. பர்டர்பேஷன்ஸ் அண்ட் அப்பீவல்ஸ் இன் டம் ஆட்டோமேட்டிக் நெசசிட்டிஸ் ஆஃப் அப்ஸ்கியூரஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறார். நம்மளுடைய இயல்பை எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய இயல்பினுடைய மேற்பகுதி சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கும். அதுக்கு கீழே வந்து நல்ல கான்சியஸ் பார்ட்டும் இருக்குது. சப்ளிமினல் பீயிங், சப்ளிமினல் செல்ஃப் அப்படிங்கிறது ஃபுல்லி கான்சியஸ் பார்ட். அதுல வந்து அப்ஸ்கூரிட்டி அப்படிங்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனா அதுக்கு கீழே உள்ள அந்த சப்கான்சியஸ்ல தான் வந்து நம்மளுடைய இருண்ட பகுதிகள் இருக்கின்றன. இருண்ட பகுதிகள், அப்ஸ்கியூரஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது அதுதான். இருண்ட பகுதிகள் எல்லாம் அந்த சப்கான்சியஸ் பார்ட்ல தான் இருக்கு. அதனுடைய தேவைகள், ஆட்டோமேட்டிக் நெசசிட்டிஸ் ஆஃப் அப்ஸ்கியூரஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் நேச்சர். ஏன்னா மனிதனுடைய இயல்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய கடந்த காலத்தில் மாத்திரம் இல்லை, அவனுடைய முற்பிறவிகள், அவனுடைய மூதாதையர்கள், அவனுடைய எவல்யூஷனரி ஜேர்னில அவனுடைய முந்தைய இது எல்லாமே தான் வருகின்றது. அவனுடைய நேச்சர் அப்படின்னு, ஹியூமன் நேச்சர் அப்படின்னா பிரகிருத்தியில எல்லாமே தான் வருகின்றது. அதுல இவால்வ்டு பார்ட் தான் வந்து மென்டல் நேச்சர். அன்இவால்வ்டு பார்ட்ஸ் நிறைய இருக்கு, அப்ஸ்கியூரஸ்ட் பார்ட்ஸ். அதெல்லாம் எப்படி எங்க இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சப்கான்சியஸ்ல தான் இருக்கு. அது அப்படியே வெளியே வரும் அப்படிங்கிறார் பகவான். ஸோ இட்ஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ரீஜன். அது புரிந்து கொண்டு செயல்படுவது என்பது கடினம். ஆனா இப்போ ஆஃப் லேட் பகவான் வந்து இதை பற்றியும் விளக்கி உள்ளார். சைக்கோ அனாலிசிஸ் என்கின்ற ஒரு விஞ்ஞானபூர்வமான உளவியல் ரீதியான ஒரு அமைப்பு செயல்பட்டுகின்றது. இந்த ஃப்ராய்டு அப்படிங்கிற ஒரு அதில் ரொம்ப முன்னோடியாக திகழ்ந்தது. அதுக்கப்புறம் நிறைய உளவியல் விஞ்ஞானிகள் இது குறித்த ஆராய்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள். மனிதனுடைய ஒரு அப்நார்மல் பிஹேவியருக்கெல்லாம் காரணம் வந்து இதுல நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு மனிதனை வந்து இந்த ஹிப்னாசிஸ் செய்ய அதன் மூலம் அவனுடைய ஆழ்நிலையில உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில கொண்டு வந்து அதை வந்து சரி செய்ய முடியுமா என்கின்ற ரீதியில் உளவியல் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் இது வந்து அவ்வளவு எளிது அல்ல என்பதுதான் பகவானுடைய கருத்து. பகவானுடைய கருத்து என்ன அப்படின்னா, சப்கான்சியஸ் என்பது ரொம்ப ஒரு டீப்பா இருக்கக்கூடிய விஷயம்.
அதை சரி செய்யணும் அப்படின்னா we should become more and more conscious. அதுதான் அங்க சொல்யூஷன். பகவான் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து பாசிட்டிவ். இஃப் யூ வாண்ட் டு கெட் அவே ஃப்ரம் த சப்கான்ஷியஸ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா become more and more conscious of your higher self. That is the only way. அதுதான் பகவானுக்கு ஒரு சைக்கானாலிசிஸ்லாம் வந்து டெம்பரரி. இதுதான் ரியல் சொல்யூஷன் லைஸ் இன் பிகமிங் மோர் அண்ட் மோர் கான்ஷியஸ். இதுதான் பகவானும் அன்னையும் கொடுக்கக்கூடிய தீர்வு. இதனுடைய பிடியிலிருந்து விடுபடணும் அப்படின்னா we should become more and more conscious. paragraph 8 போலாம் நம்ம. Paragraph 8. But the subliminal self has not at all this subconscious character. It is in full possession of a mind, a life force, a clear, subtle physical sense of things. It has the same capacities as our waking being, a subtle sense and perception, a comprehensive extended memory, and an intensive selecting intelligence, will, self-consciousness. But even though the same in kind, they are wider, more developed, more sovereign, and it has other capacities which exceed those of our mortal mind because of a power of direct awareness of the being, whether acting in itself or turned upon its object, which arrives more swiftly at knowledge, more swiftly at effectivity of will, more deeply at understanding and satisfaction of impulse. Thank you. சார் படிக்கட்டுங்களா? Yes. We have seen Varalakshmi that. padi. Okay, madam. Thank you. We have seen that the subconscious is something that lies in the borders of the inconscient, but our subliminal consciousness has not at all this subconscious character. It is in full possession of a mind, a life force, a clear, subtle physical sense of things. It has the same capacities as our waking being. It has a subtle sense and perception. It has a comprehensive extended memory and an intensive selecting intelligence, will, self-consciousness. But in the subliminal, they are wider, more developed, more sovereign. We know that our surface mind can perceive only indirectly through the senses. Therefore, its capacity of knowledge is limited. But our subliminal mind has a power of direct awareness of the being. Whether on itself or upon its object, it arrives more swiftly at knowledge, more swiftly at effectivity of will, more deeply at understanding and satisfaction of impulse. Thank you, sir. Thank you. சரி, இந்த மேஜர் டிஃபரன்ஸ் வந்து நம்மளுடைய வேக்கிங் செல்ஃபுக்கும் சப்லிமினல் செல்ஃபுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வேக்கிங் செல்ஃப் வந்து லிமிட்டட், சப்லிமினல் செல்ஃப் வந்து அன்லிமிட்டட். இதுதான் பெரிய டிஃபரன்ஸ். வேக்கிங் செல்ஃப் வந்து லிமிட்டட், சப்லிமினல் செல்ஃப் வந்து அன்லிமிட்டட். ஏன் வேக்கிங் செல்ஃப் வந்து லிமிட்டட் அப்படின்னா, இட் இஸ் லிமிட்டட் வித்தின் அவர் பிசிக்கல் ஃபார்ம். நம்மளுடைய மைண்ட் தான் விழித்திருக்கும் நிலையில செயல்படுகின்றது என்று வைத்துக் கொண்டாலும் கூட, இந்த மைண்ட் எப்படி செயல்படுகின்றது? இட் இஸ் கண்டிஷன்டு பை பாடிலி லைஃப். பாடியை மீறி மைண்ட் எதுவுமே செய்ய முடியாது. உதாரணத்திற்கு எனக்கு ஒரு தீவிரமான ஒரு வலி இருக்கின்றது, தலைவலி இருக்கு அப்படின்னா,
என்னுடைய சிந்தனை எல்லாமே அங்க முடங்கி போய்விடுகின்றது. அதை மீறி என்னால் செயல்பட முடியாது. என்னுடைய சிந்தனை வந்து முற்றிலும் அங்க முடங்கி போய்விடுகின்றது. செயல்பாடு முடங்கி போய்விடுகின்றது. நம்முடைய உடல்ல வந்து எந்த விதமான குறையும் இல்லாமல் நல்ல முறையில் செயல்படும் பொழுதுதான், எந்த விதமான ஒரு வியாதியோ ஒரு துன்பமோ இல்லாத செயல்படும் பொழுதுதான் நம்முடைய மனமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுதந்திரமாக நன்றாக செயல்பட முடிகின்றது. இது வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு எடுத்துக்கொண்டால் இவ்வாறுதான் செயல்படுகின்றது. ஸோ என்ன புரிந்து கொள்கின்றோம்? த பாடி அண்ட் மைண்ட் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட். அதுதான் உண்மை. அதே போல மனம் வந்து உடலினால் மாத்திரம் கட்டுப்படுவது இல்லை. நம்மளுடைய பிராணமயத்தினுடைய அந்த நிலை வந்து எந்த நிலையில் நம்முடைய பிராணமயம் இருக்கின்றது என்பதை நம்முடைய மனதை வந்து வெகுவாக பாதிக்கின்றது. ஒரு சோகமாக இருக்கின்றோம், ஒரு துயரத்தில் இருக்கின்றோம் அப்படின்னா நம்முடைய மைண்ட் செயல்படாதாங்க. ஏன்னா வைட்டல் வந்து அந்த இடத்துல நல்ல முறையில் இல்ல. பிராணமயம் வந்து நல்ல முறையில் இல்லாத பொழுது ஒரு சோகமோ ஒரு துயரமோ துயரமாகவும் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய மனதினுடைய சிந்தனை வந்து பாதிக்கப்படுகின்றது. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய புறமனதினுடைய வேக்கிங் மைண்டினுடைய லிமிடேஷன்ஸ். இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் நம்மளுடைய சப்லிமினல் மைண்டுக்கு இல்லை அப்படிங்கிறார். அதுதான் வித்தியாசம் இங்க. இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்முடைய சப்லிமினல் மைண்டுக்கு கிடையாது அப்படிங்கிறார். சப்லிமினல் மைண்ட் வந்து இட் இஸ் இன் ஃபுல் பொசெஷன் ஆஃப் த மைண்ட். மனதினுடைய உச்சகட்ட திறமையை அது தன்னுள் கொண்டுள்ளது. வாழ்வினுடைய சக்தியினுடைய உச்சகட்ட திறமையை அது கொண்டுள்ளது. அதே போல நம்மளுடைய கிளியர் சட்டில் பிசிக்கல், நம்மளுடைய சூட்சும உடலினுடைய முழு சிறப்பான முழு தன்மையையும் அது தன்னுள்ளே கொண்டுள்ளது. அதனுடைய எக்ஸ்டெண்டட் மெமரி, நீட்டிக்கப்பட்ட அந்த ஞாபக சக்தி என்பது எப்படி இருக்கின்றது? ஒரு எல்லைக்குள்ள இல்லை. நம்மளுடைய விழித்திருக்கும் மனம் அப்படிங்கிற அதனுடைய மெமரி தான் வந்து ரொம்ப லிமிட்டட். அதை பத்தி நம்ம முந்தைய பேராகிராஃப்ல பார்த்தோம். விழித்திருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கின்றோம்? சிறிதளவு தான் நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம். நாம் காணும் அமைத்தையுமே நாம் உள்வாங்கிக் கொள்வது இல்லை. உள்வாங்கிக் கொள்வதும் நம்ம சிறிதளவுதான் உள்வாங்கிக் கொள்கின்றோம். அவ்வாறு உள்வாங்கிக் கொள்வதிலும் சிறிதளவுதான் நம்மளுடைய மெமரி என்கின்ற ஒரு அமைப்பினால் சேகரித்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடிகின்றது. அந்த மெமரி அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்து நம்முடைய அறிவு என்ன செய்கின்றது? தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கின்றது. அவ்வாறு முயற்சி கொள்ளும் பொழுது அந்த முழுமையான எவையெல்லாம் நம்முடைய மெமரி என்கின்ற அமைப்பினுள் இருக்கின்றதோ அவைகளை அனைத்தையுமே முழுமையாக அதனால் எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. ஸோ நம்முடைய அறிவினுடைய தேடுதல் வந்து நம்முடைய ஞாபக சக்தி என்கின்ற ஒரு சேமிப்பு கிடங்கிலிருந்து சிறிதளவு தான் அதிலேயும் நம்முடைய அறிவு எடுத்துக்கொள்கின்றது. அதற்கு அடுத்த நிலை வந்து செயல்படுத்துதல், வில். செயல்படுத்துதல் பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் குறைந்த அளவு தான் செயல்படுத்துக்கின்றது. ஸோ இவ்வளவு லிமிடேஷன்ஸ் இருக்கு நம்முடைய வேக்கிங் கான்சியஸ்னஸ்னுடைய செயல்பாடுகள்ல. ஆனா சப்லிமினல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுல வந்து அதனுடைய இது வந்து காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸ்டெண்டட் மெமரி அப்படிங்கிறார். அதனுடைய அறிவு எப்படி இருக்குன்னா இன்டென்சிவ் செலக்டிங் இன்டெலிஜென்ஸ். எது தேவையோ அதை கரெக்டா துல்லியமாக அதனால வந்து தேர்ந்தெடுத்து செயல்பட முடியும். சங்கல்பம், அதை ஒட்டி செயல்படும் சங்கல்பம், செல்ஃப் கான்சியஸ்னஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறார். அதனால்தான் வந்து சப்லிமினல் கான்சியஸ் தான் வந்து ரியல் மென்டாலிட்டி அப்படிங்கிறார் பகவான். அது விசாலமானது, நன்கு வளர்ச்சி அடைந்தது, சுதந்திரமாக இருப்பது, எந்த விதமான புற அமைப்புகளாலும் அது பாதிக்காத நிலையில் இருந்து சுதந்திரமாக செயல்படும் ஒரு அமைப்பு தான் வந்து நம்மளுடைய உள் ஜீவன், சப்லிமினல் பீயிங். புறமனதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புலன்களினுடைய உதவி இல்லாமல் எதையும் நம்மால வந்து உள்வாங்கிக் கொள்ள முடியாது. அதனால்தான் அது வந்து இன்டைரக்ட் பெர்செப்ஷன் அப்படிங்கிறத நம்ம போன சாப்டர்ல பார்த்தோம். இட்ஸ் நாட் எ டைரக்ட் பெர்செப்ஷன், இன்டைரக்ட் பெர்செப்ஷன் த்ரூ சென்சஸ். அதனால்தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி ஆஃப் நாலேஜ் வந்து ரொம்ப லிமிட்டட். எந்த அளவுக்கு என்னுடைய புலன்கள் செயல்படுகின்றனவோ அது அந்த அளவுக்கு தான் என்னால் உள்வாங்கிக் கொள்ள முடியும்.
சப்லிமினல் மைண்டுக்கு அப்படி கிடையாது. சப்லிமினல் மைண்டுக்கு வந்து டைரக்ட் அவேர்னஸ், இந்த பார்த்தோம் இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் 4 ஆர்டர்ஸ் ஆஃப் நாலேஜ்ல பார்த்தோம். டைரக்ட் அவேர்னஸ், டைரக்ட் அவேர்னஸ் பை டைரக்ட் நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறது தான் வந்து சப்லிமினல் மைண்டினுடைய செயல்பாடு. அதனால அதனுடைய நாலேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ். அதனுடைய மற்ற அமைப்புகளின் மீது அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது என்றால் மிகவும் சரியாக இருக்கின்றது, துரிதமாக செயல்படக்கூடியது, மிகவும் ஆழமாக அதனுடைய புரிதல் இருக்கின்றது. இந்த செயல்பாடுகள் வந்து அது மிகவும் ஆழமாக இருக்கின்றது. நம்முடைய மேற்புற உணர்வு நிலையினுடைய செயல்பாடு போல ஒரு மேற்புறத்தில் இருப்பதில் மிகவும் ஆழமான ஒரு புரிதலின் அடிப்படையில் தான் அதனுடைய செயல்பாடுகள், உள்ஜீவனுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன அப்படிங்கிறார். ஸோ தட் இஸ் அ ட்ரூ மென்டாலிட்டி அப்படிங்கிறார். அதனால வந்து இந்த சப்கான்ஷியன்ட்டுக்கும் சப்லிமினல் கான்சியஸ்னஸுக்கும் இதுதான் வித்தியாசம். பூரா சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்க்கும் சப்கான்ஷியஸ்க்கும் வித்தியாசம் பார்த்தோம். சப்கான்ஷியஸ்க்கும் சப்லிமினல் கான்சியஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நம்ம இதுதான் பகவான் விளக்குகின்றார். சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து அது வேற, சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது வேற, சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறதுனுடைய அம்சம் வேற, சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அதனுடைய அம்சம் வேறு என்று பகவான் இங்கு தெளிவுபடுத்துகின்றார். அடுத்தது போகலாம். Our surface mind is hardly a true mentality. So involved, bound, hampered, conditioned is it by the body and bodily life and the limitations of the nerve system and the physical organs. But the subliminal self has a true mentality superior to these limitations. It exceeds the physical mind and physical organs, although it is aware of them and their works, and is indeed in a large degree their cause or creator. It is only subconscious in the sense of not bringing all or most of itself to the surface. It works always behind the veil. It is rather a secret intraconscient and circumconscient than a subconscient. For it envelops quite as much as it supports the outer nature. Thank you. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? அனிமா நீங்க படிங்க. ரேணுகா படிங்க. Our surface mind is not a true mentality. It is very much involved, bound, hampered, conditioned by the body and bodily life and the limitations of the nerve system and the physical organs. But the subliminal self has a true mentality superior to the limitation of the surface mind. It exceeds the physical mind and the physical organs, though it is aware of them and their works. In a large degree, the subliminal self is the cause and the creator of the works of our physical mind and organs. The subliminal does not bring all or most of itself to the surface. It always works behind the veil. Therefore, it seems to be subconscious. It is rather a secret intraconscient, that is, consciousness within, and circumconscient, that is, consciousness around, than a subconscient, because it envelops as well as supports our outer nature. Thank you, sir. பகவானினுடைய எழுத்துக்கள்ல வந்து நம்ம பொருள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நார்மல் மெத்தட்ஸ் ஆஃப் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இங்கிலீஷ் டிக்ஷனரியை பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்த்தைக்கெல்லாம் பொருள் புரியாது. சப்மென்டல்னா என்ன, இன்ட்ரா கான்ஷியன்ட்னா என்ன, சப்கான்ஷியன்ட்னா என்ன, சர்க்கம் கான்ஷியன்ட்னா என்ன, இன்கான்ஷியன்ட்னா என்ன, சூப்பர் கான்ஷியன்ட்னா என்ன, இதெல்லாம் வந்து பகவானினுடைய அகராதியில் தான் காணப்படும்.
ஸ்ரீ அரவிந்தோனுடைய டிக்ஷனரி ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ்ட் பை ஸ்ரீ அரவிந்தோ என்கின்ற ஒரு புத்தகமே வந்து உள்ளது. அதில் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து வழக்கமான ஆங்கில பிரயோகத்தில் நம்ம வந்து பொருள் புரிந்து கொள்ள முடியாது. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க பகவான் என்ன கூறுகின்றார், இந்த சர்ஃபேஸ் மைண்ட் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் மைண்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப மென்டலி சவுண்ட் பர்சன் அப்படின்னு சொல்றோம். மென்டலி கான்ஷியஸா இருக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் சர்ஃபேஸ் மைண்ட் இஸ் நாட் அ ட்ரூ மென்டாலிட்டி அப்படிங்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சர்ஃபேஸ் மைண்ட் வந்து உடல் பிராணமயம் என்கின்ற ஒரு அமைப்பிற்குள் முடங்கி செயல்படும் ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய மைண்ட். மைண்ட் வந்து ஃப்ரீயா செயல்படவே முடியாது. அது வந்து ஒரு சாவரின் அமைப்பு கிடையாது. ஒரு தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படும் அமைப்பு கிடையாது. இட் இஸ் கண்டிஷன்டு பை பாடி அண்ட் பாடிலி லைஃப். அதோடைய லிமிட் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தோடைய லிமிட்டேஷன்ஸ், பிசிக்கல் ஆர்கன்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளுடைய மைண்டினுடைய செயல்பாட்டை முடக்கி வைக்கின்றன. அதனால தான் மைண்ட் வந்து இட் இஸ் நாட் அ ட்ரூ மென்டாலிட்டி அப்படிங்கிறார். சப்லிமினல் செல்ஃபுக்கு தான் வந்து ட்ரூ மென்டாலிட்டி அப்படிங்கிறார். ஏன்னா அது வந்து எவையெல்லாம் நம்முடைய மேற்புற மனதை கட்டுப்படுத்துகின்றனவோ அவையெல்லாம் அங்கு காணப்படுவது இல்லை. சப்லிமினல் செல்ஃப் வந்து இட் ஹாஸ் அ ட்ரூ மென்டாலிட்டி. அது நம்மளுடைய மேற்புற மனம், பிசிக்கல் மைண்ட், உடலை சார்ந்திருக்கும் மனதை கடந்து இருக்கும் அமைப்பு, உடலினுடைய உறுப்புகளினுடைய செயல்பாடுகளை கடந்து இருக்கும் அமைப்பு. அது அந்த செயல்பாடுகளை அறிந்திருந்தாலும் அது குறித்த ஒரு விழிப்புணர்வு அதற்கு இருந்தாலும் அவைகளையும் கடந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் சப்லிமினல் கான்சியஸ்னஸ் என்பது. நம்முடைய உடல் பிசிக்கல் மைண்ட், அதனுடைய ஆர்கன்ஸ், அதனுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் வந்து பகவான் என்ன கூறுகின்றார், அதனுடைய இவைகள் எல்லா செயல்களுக்கும் வந்து எது வந்து காரணமாக இருக்கின்றது என்றால் அந்த சப்லிமினல் செல்ஃப் தான் அப்படிங்கிறார். இட் இஸ் a cause and creator of the works of our physical mind and organs என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனா என்ன ஒரு வித்தியாசம் என்றால், இப்போ மேற்புற உணர்வு நிலை, மேற்புற மனதினுடைய செயல்பாடு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அது வந்து வெளிப்புறத்தில் இருக்கின்றது. ஆனால் சப்லிமினல் உள்ஜீவன், நம்மளுடைய உள்மனம், உள்ஜீவனுடைய அந்த அமைப்பினுடைய செயல்பாட்டை நம்ம வந்து மேற்புறத்தில் காண முடிவது இல்லை. அது ஒரு திரைக்கு பின் செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. திரைக்கு பின் செயல்படுகின்றது என்ற ஒரே காரணத்திற்காக நமக்கு எவ்வாறு அது தோற்றம் அளிக்கின்றது என்றால், சப்கான்சியஸ் உணர்வு நிலைக்கு கீழான நிலையில் செயல்படக்கூடிய அமைப்பாக நமக்கு காட்சி அளிக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பகவான் இங்க இதை வந்து வகைப்படுத்துகின்றார். அந்த சப்லிமினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன, அதனுடைய தன்மை என்ன என்பதை பகவான் இங்க வந்து டிஸ்கிரைப் பண்றார், விளக்குகின்றார். நம்பர் 1, இட் இஸ் இன்ட்ரா கான்ஷியன்ட் அப்படிங்கிறார். இன்ட்ரா அப்படின்னா என்ன, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இன்ட்ரா அப்படின்னா வித்தின் அர்த்தம். இன்ட்ரா செல்லுலர் அப்படின்னா நம்மளுடைய திசுக்களுக்கு இடையே நடப்பது அப்படிங்கிறதுதான் அர்த்தம். இன்ட்ரா அப்படின்னா வித்தின் அப்படின்னு அர்த்தம். இன்ட்ரா கான்ஷியன்டா என்ன அர்த்தம்? அது வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ்க்கு உள்ளேயே இருக்கு அப்படிங்கிறார். இட் இஸ் அ கான்சியஸ்னஸ் விதின். கான்சியஸ்னஸ் என்கின்ற அமைப்பிற்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அமைப்பு தான் சப்லிமினல் கான்சியஸ்னஸ். அது மாத்திரமல்ல, பகவான் வேறொரு அடைமொழியையும் அதற்கு தருகின்றார். சர்க்கம் கான்ஷியன்ட் அப்படிங்கிறார். சர்க்கம்னா நம்மளுக்கு தெரியும், சூழ்ந்துள்ள அப்படின்னு அர்த்தம். கான்ஷியன்ட்னா உணர்வு நிலை. ஸோ கான்சியஸ்னஸ் அரவுண்ட், அது நம்மை சூழ்ந்துள்ள உணர்வு நிலையாகவும் இருக்கின்றது. ஏன்னா இட் இஸ் ஒன் வித் காஸ்மிக் கான்சியஸ்னஸ். அதனால இட் இஸ் சர்க்கம் கான்ஷியன்ட். ஸோ அது இன்ட்ரா கான்ஷியன்டாகவும் இருக்கின்றது, உணர்வு நிலைக்கு உள்ளேயும் இருக்கின்றது, நம்மை சூழ்ந்துள்ள உணர்வு நிலையாகவும் இருக்கின்றது. நம்மளுடைய இயல்பை அதுதான் ஆதரிக்கின்றது. அதனால இந்த விஷயம், இந்த ஒரு கருத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதுல ஒரு முக்கியமான ஒரு இந்த சர்க்கம்கான்ஷியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் பகவான் அவ்வாறு கூறுகின்றார்? ஏன் பகவான் வந்து இந்த சப்ளிமினல் கான்சியஸ்னஸ் சர்க்கம்கான்ஷியன்ட் என்று கூறுகின்றார்? நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அது வந்து சர்க்கம்கான்ஷியன்ட்டா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்மால பார்க்கின்றோம், கேட்கின்றோம், சுவைக்கின்றோம், எல்லா ஐம்புலன்கள்ல செய்கின்றோம். அதெல்லாம் வந்து எவையெல்லாம் என்னுடைய அருகாமையில் இருக்கின்றதோ, எதெல்லாம் என்னுடைய பார்வைக்கு உட்பட்ட நிலையில் இருக்கின்றதோ, என்னுடைய செவியினுடைய கேட்கும் திறனுக்கு உட்பட்டு இருக்கின்றதோ, நாவினுடைய சுவைக்கு உட்பட்டு இருக்கின்றதோ, அவைகளை மாத்திரமே தான் நான் அறிய முடிகின்றது. என்னுடைய ஐம்புலன்களின் மூலம் அறிகின்றேன். ஸோ என்னுடைய அது வந்து ஒரு எல்லைக்குள் செயல்படுகின்ற அமைப்பாக இருக்கின்றது. சர்க்கம்கான்ஷியன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய ஐம்புலன்களை தாண்டி உள்ள எல்லைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் என்னால் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் சர்க்கம்கான்ஷியன்ட்னு பேர். எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயம் அதை வந்து நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங் அறிய முடிகின்றது. தொலைதூரத்தில் நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை அது பார்க்க முடியும். டெலிபதி. நடக்க போகும் விஷயங்களை வந்து முன்கூட்டியே அறிய முடியும். இது மாதிரி எண்ணற்ற அந்த நுண்புலன்களை ஒட்டிய அறிவு என்பது அதற்கு நிறைய உண்டு. அதனால் தான் அதை சர்க்கம்கான்ஷியன்ட் என்று பகவான் இங்கு விளக்குகின்றார். அதனால இங்க பகவான் வந்து இங்க விளக்கக்கூடிய அந்த சொற்றொடர்களை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். சர்க்கம்கான்ஷியன்ட் அப்படின்னா வெளியில உள்ள உணர்வு நிலை, சூழ்ந்துள்ள உணர்வு நிலை. இன்ட்ரா கான்ஷியன்ட் அப்படின்னா நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் ஆஃப் த இன்னர் பீயிங். சூப்பர் கான்ஷியன்ட் அப்படிங்கிறது எல்லா அனைத்திற்கும் மேலே இருக்கக்கூடியது, பியாண்ட் மைண்ட். சப்கான்ஷியன்ட் என்பது அடி உணர்வு நிலை. இன்கான்ஷியன்ட் என்பது அனைத்திற்கும் எல்லாத்திற்கும் கீழே உள்ள லோவஸ்ட் பார்ட் இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த சொற்றொடர்களை பகவான் இந்த பேராகிராஃப் முதல் பேராகிராஃப்ல உபயோகிக்கின்றார். ஸோ அது குறித்த பொருளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த இதுக்கு போறோம். This description is no doubt truest of the deeper parts of the subliminal. In other layers of it, nearer to our surface, there is a more ignorant action, and those who, penetrating it within, pass in the zones of lesser coherence, or in the no man's land between the subliminal and the surface, may fall into much delusion and confusion. But that too, though ignorant, is not of the nature of the subconscious. The confusion of these intermediate zones has no kinship to the inconscious. Thank you. Sir? Yes, sir. Pading, sir, please. This description is no doubt truest of the deeper parts of the subliminal. In the other layers of it, nearer to our surface, there is a more ignorant action. Those who begin to do yoga sadhana, try to go within themselves. In that penetrating inward journey, they pass in the zones of lesser coherence, that is, lesser logical consistency. This places the no man's land between the subliminal and the surface consciousness. Here one may fall into much delusion and confusion. Though this zone is ignorant, it is not of the nature of the subconscious. The confusion of these intermediate zones has no relation with the inconscious. Thank you, sir. பகவான் னுடைய இந்த விளக்கங்களை எல்லாம் படிக்கும் பொழுது இதை விட ஒரு கிளாரிட்டி வந்து ஒருவருக்கு ஒரு ரியல் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரண்ட்டுக்கு இவ்வளோ கிளாரிட்டியாக ஒரு வழிகாட்டுதலை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்க ஒரு பகவான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் த பேராகிராஃப் இந்த போர்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேராகிராஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இது.
இதுல நமக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டுதலை பகவான் நமக்கெல்லாம் காட்டுகின்றார். என்ன அப்படின்னா, இந்த யோக சாதனையில வந்து எப்பொழுதுமே இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பிரன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு உள்முகமாக செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு டேர்ன், ஒரு திருப்பம் வந்து எல்லாருக்குமே ஏற்படுகின்றது. அதனால தான் எல்லாருமே ஆன்மீக அந்த வழியை நாடுகின்றார்கள். அப்பொழுது வந்து உள்முகமாக செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் அனைவருக்குமே ஏற்படும். கோயிங் இன்வர்ட்ஸ், அகமுகமாக செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு அனைவருக்குமே ஏற்படும். இதுல இந்த அகமுகமாக செல்வதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எதுல இருக்கிறோம்? சர்ஃபேஸ் மைண்ட்ல இருக்கிறோம். சர்ஃபேஸ் மைண்டுக்கு பின்னாலேயும் அதை தழுவியும் இருப்பதுதான் சப்லிமினல் அப்படிங்கிறத பார்க்கிறோம். உள்ஜீவன், அதுதான் உள்ஜீவன். அந்த உணர்வு நிலையை நோக்கித்தான் நாம் அனைவருமே யோக சாதனையில கோயிங் இன்வர்ட்ஸ். பகவான் என்ன கூறுகின்றார்? நம்முடைய புறமனதினுடைய சுவர்களை தகர்த்தெறிந்து உள்ளே செல்ல வேண்டும் அப்படிங்கிறார். பிரேக்கிங் த வால்ஸ் ஆஃப் த பிசிக்கல் மைண்ட், ஒன் இஸ் கோயிங் இன்சைட் என்று பகவான் கூறுகின்றார். இதுல மேற்புறத்தில் மனம், சர்ஃபேஸ் மைண்ட் இருக்கின்றது, உள்புறத்துல உள்ஜீவன் இருக்கின்றது. இந்த இடைப்பட்ட நிலை வந்து இதைத்தான் பகவான் நோமேன்ஸ் லேண்ட் அப்படிங்கிறார். நோமேன்ஸ் லேண்ட் அப்படிங்கிறது புறமனது, அங்கேருந்து நம்முடைய பிரயாணத்தை தொடங்குகின்றோம். உள்முகமாக உள்ஜீவனை எட்டுவதற்கு முன்னால் உள்ள அந்த பிரதேசம், அதைத்தான் நோமேன்ஸ் லேண்ட் அப்படிங்கிறார். யோக சாதனையில் ஈடுபடுற எல்லாரும் இதை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த ஏரியா தான் ரொம்ப வந்து டேஞ்சரஸ் ஏரியா. என்ன காரணம் என்றால், இந்த கருத்தை வந்து பகவான் வந்து லைஃப் டிவைன்ல பார்க்கிறோம். ஏன் வந்து ஒருத்தர் யோக சாதனையில் ஈடுபடும் பொழுது பக்குவப்பட்ட மனமும் பியூரிஃபைடு வைட்டல் இருக்கணும், பியூரிஃபைடு இன்டெலெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய சொல்லியிருக்கிறார். பியூரிஃபைடு மைண்ட், பியூரிஃபைடு வைட்டல். இது இல்லைன்னா இந்த சின்சியரிட்டி, மதர் சொல்லக்கூடியது சின்சியரிட்டி, இது இல்லைன்னா இங்க வராதிங்க அப்படிங்கிறாங்க. ஐ டோன்ட் டூ திஸ் யோகா. ஏன்னா இதுல என்னன்னா வழி நம்ம தவறாக நம்ம வந்து வில் பி வெயிலேடு, தவறாக வழிநடத்தப்படுவோம் அப்படிங்கிறார். இந்த ரீஜன்ல என்ன இருக்கு அப்படின்னா, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் வரும் இந்த இன்பிட்வீன் ரீஜன்ல. எக்ஸ்பீரியன்சஸ், விஷன்ஸ், அந்த வாய்ஸஸ் எல்லாம் வரும். சட்டில் ஹியரிங், சட்டில் ஆடிஷன் சொல்றாங்க, சட்டில் ஆடிஷன், சட்டில் அந்த விஷன்ஸ், இதெல்லாம் வரும் இந்த ரீஜன்ல. இதெல்லாம் வந்து சூப்பர் நார்மல் எக்ஸ்பீரியன்சஸ், வழக்கத்திற்கு மாறாக ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் ஏற்பட்ட உடனேயே ஒரு பக்குவப்படாத ஒரு பிராணமயத்தை ஒருவர் கொண்டவராக இருந்தாலோ, அதுல ஈகோ இருந்தாலோ, பக்குவப்படாத மனநிலையை, பியூரிஃபைடு இன்டெலெக்ட் இல்லாதவராக ஒருவர் இருந்தாரோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அனுபவங்கள் எல்லாம் அவருடைய ஈகோவை தான் ஃபிளாட்டர் பண்ணும், அவருடைய அந்த அகங்காரத்தை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும். தான் அந்த ஆன்மனை தரிசித்து விட்டோம், இறைவனுடைய சக்தியை பெற்றுவிட்டோம், இதெல்லாம் இப்படிலாம் வந்து தவறாக எண்ண ஆரம்பித்து விடுவார்கள். என்ன காரணம் அப்படின்னா, இங்க வந்து நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் வந்து லெஸ்ஸர் கோஹிரன்ஸ் அப்படிங்கிறாரு. அதுல வந்து ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்கும். அதனாலதான் வந்து அந்த ஏரியா வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஒன் மே ஃபால் இன்டு மச் டெல்யூஷன் அண்ட் கன்ஃபியூஷன். கிளாரிட்டியே இருக்காது அங்க. இதற்கு என்ன வழி அப்படின்னா, பகவான் சாவித்திரியில சொல்ற மாதிரி பிரேயர் இன் இஸ் லிப்ஸ். நம்மளுடைய உதட்டுல வந்து எப்பொழுதுமே அந்த பிரேயரை வந்து நம்ம ஜபித்து கொண்டே சென்றோம் என்றால் தான் இந்த பாதையை வந்து பத்திரமாக பாதுகாப்பாக நம்மால் கடந்து செல்ல முடியும். அதர்வைஸ் வில் பி ட்ராப்ட். அன்னை என்ன கூறுகின்றார்கள்? எனக்கு தெரிந்த அன்னை என்ன கூறுகின்றார்கள்? எனக்கு தெரிந்த யோகிகள் என்று கூறக்கூடிய மெஜாரிட்டி வந்து அவர்களுடைய ஈகோவின் காரணமாக நான் வீழ்ந்து விடுவதைத்தான் நான் நிறைய பேரிடம் காண்கின்றேன் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஏன்னா அந்த யோகிக் ப்ராசஸ்ல அந்த ஈகோ வரும்பொழுது
இத்தகைய அனுபவங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் நிலை தடுமாறி போய் வழி தவறி போகின்றார்கள். அதனால தான் பகவான் என்ன சொல்கின்றார், இது அந்த நோமேன்ஸ் லேண்ட் அப்படிங்கிறார். இதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறார். மே ஃபால் இன்டு மச் டெலியூஷன் அண்ட் கன்ஃபியூஷன். சப்லிமினல் போறதுக்கு முன்னாடி இந்த 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 ஒரு ரீஜன், ஈவன் அது கூட சப்கான்சியஸ் இல்லை அப்படிங்கிறார். இந்த கிளாரிஃபை பண்றார். அங்க ஒரு அறியாமை நிலவுகின்றது. இந்த அறியாமையின் காரணமாக அங்கு குழப்பம் ஏற்படுகின்றது. தவறான ஒரு அனுபவங்களை தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு தன்மை அங்க தோன்றுகின்றதை ஒழிய, பட் இட் இஸ் நாட் இன் த நேச்சர் ஆஃப் த சப்கான்சியஸ் அப்படிங்கிறார். அது இன்கான்சியன்ஸ், அதனுடனும் சம்பந்தப்பட்டது அல்ல, ஆனால் அங்க கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறார். ஸோ இது எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் ஃபாலோவிங் த யோகிக் சாதனா, இந்த அனுபவங்கள் குறித்து இதை நாம் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். எப்படி அதை அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பகவான் கூறக்கூடிய ஒரு எச்சரிக்கைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம இதோட இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் 9 நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். நம்ம இதுல என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த மேற்புற சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் மிக மிக குறைந்த அளவுதான் அந்த ரியல் மென்டாலிட்டி என்பது சப்லிமினல் கான்சியஸ்னஸ். சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் என்பது நம்மளுடைய ஒட்டுமொத்த மனதினுடைய செயல்பாடுகள்ல ஒரு சிறிதளவு தான் அது பங்கு இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம மனிதன் என்பவன் எந்த விதமான முன்னேற்றமும் அடையவில்லையா? சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் இவ்வளவு நடந்திருக்கு, எவ்வளோ விஷயங்கள்ல தத்துவ பிலாசபிஸ், என்னவோ நிறைய இன்டெலெக்சுவல் விஷயங்கள்லாம் இவ்வளவு நடந்து கொண்டே வருகின்றது. அப்படின்னா மனிதன் அவன் வெறும் புறமனதில் இருந்து செயல்படும் பொழுது எப்படி இதெல்லாம் சாத்தியமாகின்றது அப்படிங்கிற கேள்வி நமக்கெல்லாம் எழுகின்றது. பகவான் என்ன கூறுகின்றார், வெறும் 10% தான் அதுல செயல்படுகின்றோம், மெஜாரிட்டி சப்லிமினல் தான் ரியல் மைண்ட் அப்படிங்கிறார். இதுல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, 10%ல செயல்படும் பொழுதே நம்மால இவ்வளவு சாதிக்க முடிகின்றது. அப்படின்னா நம்மளுடைய வேத காலத்து ரிஷிகள், பகவான் ஸ்ரீ அரவிந்தரை போன்றவர்கள்லாம் அவங்களுடைய ரியல் உள்முகமான அந்த நிலையிலிருந்து செயல்படக்கூடியவர்கள். அவர்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவானிடம் கேட்டார்கள், ஏன் பகவான் அந்த ஆரியா காலத்தில் எழுதப்பட்டவைதான் மெஜாரிட்டி, அதற்கப்புறம் ஏன் எழுதுவதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், எக்ஸ்பெக்ட் ஃபார் த சாவித்ரி, அதை தவிர ஏன் லெட்டர்ஸ் ஆன் யோகா, அதை தவிர பெரிதான ஒரு படைப்பு அந்த 6 வருடங்களுக்கு அப்புறம் நடைபெறவில்லை என்பதை நாம் அறிகின்றோம். அதற்கு பகவான் என்ன கூறுகின்றார், இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு 100 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறார் பகவான். நான் எழுதியதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கே 100 ஆண்டுகள் ஆகும். நான் என்கிடம் எழுதப்படாத விஷயம் எவ்வளவோ இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். அப்படின்னா நம்ம என்ன புரிந்து கொள்கின்றோம், பகவானிடமிருந்து வெளிப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஏன் குறைஞ்சபட்சம் அப்படின்னா, நம்மளுடைய மென்டல் கெப்பாசிட்டி, மனிதன் என்பவன் வெறும் அந்த மேற்புற உணர்வு நிலையில் தான் வாழ்கின்றான். ஆனால் நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் பகவான் நமக்கு வழங்கி உள்ளார். நம்மால் அறிந்து கொள்ளாத முடியாத விஷயங்கள், பகவானால் தெரியப்படாத விஷயங்கள் எவ்வளவு உள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். பகவான் இந்த காரணத்தை கூறுகின்றார். ஏன் உங்களால இதுக்கு அப்புறமும் எழுதல அப்படின்னா, நிறைய விஷயம் என்னால லைவ் டிவைனை போல 100 மடங்கு எழுதக்கூடிய விஷயங்கள் என்னில் இருக்கின்றன. முதலில் நீங்கள் இதை புரிந்து கொள்வதற்கே உங்களுக்கு நீண்ட காலம் பிடிக்கும் அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், இதுதான் காரணம், மனிதனுடைய அந்த லிமிட்டெட் அந்த மென்டல் கெப்பாசிட்டி, இதுதான் காரணம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம், அதர்வைஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் சார். எஸ் மேடம். சார், அந்த புக் இந்த மாசம் வந்திருந்துங்களா, அதுல அந்த திருப்பதியின் விஷயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு சீடர் கேக்குறாங்க, அது இதோட அப்படிங்களாங்க சார்? திருப்பதியிடம் திருப்பதி அப்படிங்கிற சாதகரனுடைய அந்த எல்லாம் எந்த லெவல்ல அந்த யோக சாதனை எந்த தளத்தில் ரொம்ப நடைபெற்றதுன்னா, வைட்டல் பிளேன்ல போயிடுச்சு. அது வைட்டல் பிளேன்ல போயிடுச்சு. அவர் அவருடைய ஈகோஸால கலந்து அவர் தனக்குத்தான் எல்லாம் முடியும், எனக்கு அதிக சக்தி வந்தது அப்படின்னு நினைத்துக் கொள்கின்றார். நிறைய நாள் உணவு உட்கொள்ளாமல் இருப்பது,
ஏன்னா அவரு தனக்கு அதீத சக்தி வந்தது என்று நினைத்துக் கொள்கின்றார். அப்புறமா அவர் வந்து போயிடுறார், அங்கேருந்து அங்க இருக்க முடிவதில்லை. ஆசிரமத்திலிருந்து வெளியே ஏன்னா பகவானினுடைய அந்த வழிகாட்டுதலை வந்து அவருடைய அறிவுரையை, பகவானுடைய அறிவுரையை அவர் வந்து அதன்படி நடக்கவில்லை. அதனால் அவர் வெளியே சென்று விடுகின்றார். ஏன்னா அவர் ரொம்ப வைட்டல் பிளேன், தன்னுடைய ஈகோ, அது அகங்காரத்தை சார்ந்த ஒரு செயல்பாட்டை ஒட்டி அமைந்ததுனால பகவானே கோருகின்றார். அதனால்தான் வேற வழி இல்லாம அவர் வெளியே போயிடுறாரு அவர். அது வந்து எகைன் எல்லாமே இந்த காரணம் தான். நம்ம ஒரு மேற்புறத்தில் வந்தாலும் அது வைட்டல் வந்து அதை வந்து தனதாக்கி கொள்ளும் பொழுது, ஈகோவோட லிங்க் பண்ணிக்கும் பொழுது நம்ம அதுக்கு தாண்டி செல்ல முடிவதில்லை. நன்றிங்க சார். அப்ப அவங்க கூட சீடர் கேக்குறாங்க. அப்ப வந்து அந்த வேற அந்த இந்த வயிற்றுல இறங்குன சக்தியை தள்ள முடியலையா? நீங்க அவன்கிட்ட இருந்து அதை பிரிக்கலையா அப்படின் பொழுது, அவன் ஒத்துழைச்சாதான் முடியுமே ஒழிய, இல்ல கடவுளே உனக்கு உதவ இயலாது, நீ விரும்பினால் ஒழிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக. அதான் இந்த ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த அந்த மாலை நேர உரையாடல்கள்ல நல்லா அது நம்ம முக்கியமான கருத்து வந்து உள்ளது. எஸ் மேடம். சார் நம்ம சாவித்திரியில கூட இல்ல என்ட்ரி இன்டு இன்னர் கண்ட்ரீஸ்ல அவங்க மாட்டின்றுவாங்க. இப்படி அதெல்லாம் தாண்டிட்டு அப்புறம் லைஃப் மைண்டு இதெல்லாம் தாண்டிட்டு தான் போவாங்க. அப்ப அந்த சப்ஹியூமன் ப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவங்க வந்து அதையும் தாண்டி போவாங்க. வைட்டல் லைஃப் வந்து அப்படியே ஒரே ஆறாவரத்தோட வரும், கிளாமர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரும். சோ அதெல்லாம் கூட இந்த பார்டரிங் த ரேஞ்சா இல்ல அதை தாண்டினதா சார் சாவித்திரியோட? இல்ல, அது கூட பகவான் வந்து அந்த இடத்துல விளக்கி உள்ளார். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்ட்ரி இன்டு இன்னர் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில இது பத்திய ஒரு குறிப்பு வருகின்றது. ஆரம்ப நிலையில வருது. சாவித்திரியோட என்ட்ரி இன்டு இன்னர் கண்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு ஆரம்ப சில வரிகள்ல வந்து இத பத்திய குறிப்பு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வருகின்றது. அதுல பகவான் என்ன கூறுகின்றார் என்றால் அந்த இதே கருத்து தான் வருகின்றது. ஆரம்ப நிலையில ஒரு சில வரிகளை பார்த்தோம் அப்படின்னா இந்த பகவானுடைய கருத்துக்களுக்கும் அதுக்கும் ஒத்து போகின்றது. ஆமா, எனக்கு கூட அது தோன்றியது எனக்கு. ஆனா அப்புறம் பின்னாடி உள்ள வரக்குறிகள்ல அடுத்த லெவலுக்கு பகவான் போயிடுறாரு. அதனால முதல்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல கடந்து போறாங்க, அப்படியே வந்து அவளை சூழ்ந்துக்கிறது எல்லாம். அப்புறம் அந்த சப்ஹியூமன் ப்ரூட் அப்படின்னு வரும். அது அப்புறம் அவ கடந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஃபிளட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் இன்டெலெக்ட் வரும். அப்புறம் வந்து அந்த மாதிரி வருது. சோ இதெல்லாம் அந்த பார்டரிங்ல இருக்கிற ஒரு ஸ்டேஜஸ். பட் ஷீ இஸ் அபவ் ஆல் தீஸ் திங்ஸ். அதுவும் she has a prayer on her lips அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் வரும். prayer on her lips. அவளும் அதுல இருந்து தான் தப்பிக்கிறா. அந்த பிரேயர் அவளுக்கு வர்றதுனால அவ தப்பிச்சுன்னு போறா அப்படின்னு சொல்லிட்டு வரும் சார். அதுல அதான் ஒத்து போகுமான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தான் நான் கேட்டேன் உங்ககிட்ட. இல்ல அது நானும் படிச்சு பார்த்தேன். அதுல சில வரிகள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வருது பாருங்க. அதாவது பகவான் இங்க என்ன கூறுகின்றார், அந்த அட் ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் 490ல வருது. 490 லைன் 70ல வருது. 490ல அட் ஃபர்ஸ்ட் a difficult narrowness was there, a press of uncertain powers and drifting wills, for all was there but nothing in its place. At times an opening came, a door was forced. She crossed through spaces of a secret self and trod in passages of inner time. At last she broke into a form of things, a start of finiteness, a world of sense. But all was still confused, nothing self-found. Soul was not there, but only cries of life. A thronged and clamorous air environed her. A horde of sounds defied significance. A dissonant clash of cries and contrary calls. A mob of visions broke across the sight. A jostled sequence lacking sense and sweet. Feelings pushed through a packed and burdened heart. Each forced its separate, inconsequent way, but cared for nothing but its ego's drive. அப்படிங்கிற இதோட முடிக்கிற கிட்டத்தட்ட எக்ஸாக்டா இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் எல்லாம் தெரியல. பட் இதை ஒத்து போகின்ற விளக்கங்களாகத்தான் காணப்படுகின்றன.
ஓகே சார், தேங்க்யூ. அது ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா இதே மாதிரிதான் பகவான் என்ட்ரி டிசென்ட் இன்டு நைட்லயும் வித் ஹோலி நேம் ஆன் த லிப்ஸ்னு சொல்லிட்டு போற மாதிரி தான். ஆமா, டிசென்ட் இன்டு நைட் வந்து அது இன்கான்ஷியன்ட்ல உள்ள போறது. இது வந்து ஆரம்ப நிலையிலே வருது, சர்ஃபேஸ் மைண்ட் கீழே வர ஒரு அனுபவம் அது. ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ் சார், ரங்கராஜன் சார். தேங்க்யூ சார். சார், இப்போ மேடம் சொன்னது மாதிரி சாவித்ரியில வந்து புக் 2 த புக் ஆஃப் த டிராவலர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிச்சு 15வது இது வரைக்கும் அந்த 15 காண்டத்திலையும் கம்ப்ளீட்டா நீங்க இவ்வளவு சொன்னது இந்த சூப்பர் கான்சியன்ஸ், சப்கான்சியன்ட், அது இது அவளுக்கும் ரொம்ப அழகா விளக்கி இருப்பார் சார். 15 கான்சியன்ட் நிச்சயமா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கரெக்ட். அஸ்வபதி அந்த இதுவும் பார்த்தோம். அதே மாதிரி சார் ஒரு பர்த்டே மெசேஜ், ஐ மீன் ஒரு இந்த டே மெசேஜ், தர்ஷன் டே மெசேஜ் ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப எஃபெக்டிவாவும் இருக்கு சார். அது வாசிக்கட்டுமா சார்? வாசிங்க சார் ப்ளீஸ். ரிமெம்பர் த மதர், தோ பிசிக்கலி ஃபார் ஃப்ரம் ஹர், ட்ரை டு ஃபீல் ஹர் இன் யூ அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் ஹர் இன்னர் பீயிங் டெல்ஸ் யூ அபவுட் ஹர் வே. Then you and act according to that. Then you will be able to feel her presence and mind and carry the atmosphere of light and love wherever you go. பௌதீக நிலையில் அன்னை உன்னை விட்டு வெகு தூரம் இருந்த பொழுதும் நீ உன் ஜீவனில் அவள் சங்கல்பம் என்ன என்று சொல்வதை அறிய முயற்சித்து அதன் பிரகாரம் நீ செய்ய ஆரம்பித்தால் அன்னையின் சாநித்தியத்தையும் என்னுடைய சாநித்தியத்தையும் நீ உணர்வாய். மேலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த அந்த சூழல் நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே வரும் அப்படின்னு மெசேஜ் சார். ஒரு அற்புதமான தேங்க்யூ. போன ஆனந்த சாகர்ல போட்டோம் நாங்க. அது போன நவம்பர் ஆனந்த சாகர்ல இந்த மெசேஜ் நாங்க வழங்கியுள்ளோம். அதுதான் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? அதுல என்ன ஆனந்த சாகர்லயே இதே மெசேஜ் கொடுத்திருக்கிறோம் நாங்க நவம்பர் நினைக்கிறேன். இதுல என்ன பியூட்டின்னா என்ன சார், இது வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து அமல் கிரனுக்கு எழுதின லெட்டர்ல ஒரு ஸ்மால் போர்ஷன். முன்னாடி இந்த மாதிரி பகவான் திருப்பி வந்து எனக்கு ப்ரொடெக்ஷன், உங்களோட ப்ரொடெக்ஷன் வேணும், நீங்க என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மதர்கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் மதரும் அண்டஸ் நீ இடியாட்டிகளா ஏதாவது நீ பண்ணால் ஒழிய எங்களோட ப்ரொடெக்ஷன் கூட தான் இருக்கும், போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஆக்சுவலா இடியாட்டிக்கா பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, அவரோட ஃப்ரெண்டு கார்டியாலஜிஸ்ட் அவருக்கு நைட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருவாரு. இதை கட்டாயம் நீ சாப்பிடணும் கொஞ்ச மாசத்துக்குன்னு. அவர் என்ன பண்ணிடுவார், அவரையும் அறியாம 1, 2, 3, 4 எவ்வளவு சாப்பிட்டாருன்னே தெரியல. காலையில அவர் எந்திரிக்கவே இல்லை. 30-40 மாத்திரை சாப்பிட்டதுனால அந்த இது உடனே அவங்க மிஸ்ஸஸ் உடனே அந்த கார்டியாலஜிஸ்ட் போன் பண்ணி அவரை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போய் தி என்டையர் டே முழுவதும் இருந்து சரி பண்ணிட்டு அப்புறம் இந்த கோட்டிங் கொடுக்கும்போது அப்ப அரவிந்தர் சொல்ற, நீ வந்து ஒரு 10-20 வருஷம் நீ பாம்பேல தான் இருந்தாகணும், உன்னோட ஒய்ஃபோட பின்னாடி தான் வர முடியும், பிகாஸ் உன்னோட ஹார்ட் வந்து அவ்வளோ தூரம் அந்த மாத்திரைனால அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனா நீ கேட்டிய என்னையும் வந்து கேட்ட, மதத்தையும் வந்து கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ பகவான் அவருக்கு எழுதின லெட்டர்ல தான் இந்த இது வருது சார். ரொம்ப அமல்கிரனுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது. அமல்கிரன் தான் அது நடந்தது. இந்த மாத்திரையை வந்து தவறாக சாப்பிட்டு அமல்கிரன் இந்த இதை வந்து தர்ஷன் மெசேஜா கூட ஆசிரமத்துல கொடுத்துருக்காங்க. நவம்பர் 17 தர்ஷன் மெசேஜா கூட இதை கொடுத்துருக்காங்க. இதே தான் நம்ம ஆனந்த சகாலையும் நாங்க போன நவம்பர் மாதத்துல நம்ம வழங்கி உள்ளோம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இல்ல இன்னைக்கு நீங்க எடுத்ததுல அந்த சர்ஃபேஸ் மைண்ட்னா என்ன, சப்கான்சியஸ்னா என்ன, அதுக்கப்புறம் சப்லிமினல் என்ன, அதுக்கப்புறம் இன்கான்சியன்ஸ் என்ன, அது எது கடைசி ஆழம், எது சர்க்கம்ஸ்டான்ஷியன்ஸ், இந்த ஒரு இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிடுது சார் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.